மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம். 12 ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 27/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சமி திதி இன்றைய தினம் பகல் 12:55 வரை உள்ளது. அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது. இன்று அமிர்த சித்த யோகத்துடன் கூடிய நாள். மகம் நட்சத்திரம் இன்றைய தினம் மாலை 4:33 வரை உள்ளது. அதன் பிறகு பூர நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. தைரியமாக செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி தருகின்றது. கஜகேசரி யோகம் என்ற அற்புதமான ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகின்றது. செய்யக்கூடிய தொழிலே பணவரவு நன்றாக இருக்கும். பல புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். மனதிலே உள்ள நியாயமான எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகைகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. நினைவாற்றலில் சிறந்து விளங்கும் ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. கஜகேசரி யோகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். மனதிலே தெய்வீக சிந்தனைகள், ஆன்மீக எண்ணங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். தெய்வ பலம் கூடுதலாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் செல்வதற்கான ஒரு பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. பேச்சு திறமை நிறைந்த மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. உடல்நலத்திலே சிறிய பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதலாக கவனத்தை செலுத்துவது நன்மைகளை தரும். சற்று நிதானமாகவும் கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. தன்னம்பிக்கை நிறைந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு ஏற்படுகின்றது. நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள், ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இனிமையான உறவு முறை தொடர்ந்து நீடிக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். மனதிலே உள்ள எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரன் இன்றைய தினம் சஞ்சரிக்கின்றார். கஜகேசரி யோகம் என்ற அற்புதமான ஒரு வலிமையான ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். நீதிமன்ற வழக்குகளிலே நல்ல ஒரு வெற்றி இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். பணவரவு கூடுதலாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. சமயோசிதமாக சிந்திக்கும் திறன் கொண்ட கன்னியாராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது. மன சஞ்சலங்கள், மனதிலே உள்ள குழப்பங்கள் எல்லாம் இன்றைய உங்களுக்கு விலகும். இதிலுமே ஒரு தெளிவாக ஒரு முடிவுகளை எடுப்பீர்கள். வாழ்வின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் இன்றைய உங்களுக்கு உருவாகும். பணவரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக பூர்த்தியாகும். தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது.
வசீகர தன்மை நிறைந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது. பணவரவு செய்யக்கூடிய தொழிலே நன்றாக இருக்கும். உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் பலனுக்கு வந்து உயரும். அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்களை இன்றைய தினம் நீங்கள் வந்து செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே வாடிக்கையாளர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவார்கள். நல்ல விசேஷமான ஒரு தன லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. வீரத்துடன் செயல்புரியும் தன்மை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்றது உங்களுக்கு வந்து மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது. மனதிலே தெய்வீக எண்ணங்கள் இந்த தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகைகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மன வலிமை நிறைந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. உங்களுடைய வசீகரமான பேச்சு திறமையினாலே பல புதிய காரியங்களை இன்றைய தினம் நன்றாக சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்திலே சுப காரியங்களுக்காக திட்டமிடுவீர்கள். பணவரவு செய்யக்கூடிய தொழிலே நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல தீர்வு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நண்பர்களால் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும். நண்பர்கள் மூலமாக பல புதிய உதவிகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மிக மிக சாதகமான அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. சிறந்த குணநலங்களுடன் திகழும் மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. உடல்நலத்திலே சிறிய அளவிலே பாதிப்புகள் வந்து ஏற்படும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு தேவையற்ற ஒரு வீண் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. சற்று நிதானமாகவும் கூடுதல் கவனத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. கடினமாக உழைக்கும் திறன் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்றது உங்களுக்கு வந்து மிக மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை ஏற்படுத்தி தருகின்றது. கஜகேசரி யோகம் என்ற அற்புதமான ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது. பணவரவு நன்றாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலே பல புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. விடா மகிழ்ச்சியுடன் செயல்புரியும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மிக மிக அதிர்ஷ்டகரமான லாபகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. செய்யக்கூடிய தொழிலே அபரிவிதமான ஒரு பண வரவு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகை எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பல புதிய சாதனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும். குடும்பத்திலே மூத்த சகோதரர்கள் மூலம் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் நாளைக்கு தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.